லவ் பிரேக்கப் ஆகி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஒரே விஷயத்தை நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, நாளைக்கு இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு நினச்சி ஒரு விஷயத்தை புலம்புறவங்க, வீட்டில் நிறைய பேர் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, ஐயோ அது பண்ணிடாது இது பண்ணிடுறன்னு சொல்லி ஒரு பயம் பதட்டத்தோடய இருக்கிறவங்க, டிப்ரெஷனோட இருக்கிறவங்க, இந்த மாதிரி கேட்டகரிலாம் ஸ்ட்ரெஸ் கேட்டகரியில் வருங்க. இப்படி நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறனால கோர்ட்டிசோல்ன்ற ஒரு ஹார்மோன்ஸ் வந்து நம்ம கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸை ஸ்டாப் பண்ணி நிறைய டிசீஸ் வர வைக்கும். அது கிட்னியோட நிப்பாட்டாது, கட் சம்மந்தமாக ஒரு பிரச்சனைகள் வரலாம், அதே மாதிரி ஹார்ட் சம்மந்தமாக பிரச்சனைகள் வரலாம். ஆமாம், உடம்புல நோய் வரதுக்கு எப்படி ஃபுட்டு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குங்க. எடுத்துக்காட்டுக்கு நம்மளுக்கு ஒரு பிடிச்ச விஷயம் செய்ய போகிறோம், நாளைக்கு புது படம் பார்க்க போகிறோம், பிடிச்சவங்க யாராவது பார்க்க போகிறோம்னா நமக்கு உடம்புல வந்து டோபமைன்ற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகி நம்மளை தூங்க விடாமல் பண்ணும். அது ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக வச்சிருக்கும். அதே மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போது, மன அழுத்தமாக நிறைய பேர்ட்டு நிறைய விஷயங்கள் பேசாமல் இருக்கும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகி கோர்ட்டிசோல்ன்ற ஹார்மோன் சுரக்கும். அது எங்கே இருந்து சுரக்கும்னா அட்ரினல் கிளாண்ட்லேருந்து சுரக்கும். அது கிட்னிக்கு மேலே இருக்குது. கிட்னியோட ஃபங்க்ஷன் தான் யூரினை பியூரிஃபிகேஷன் பண்ணுறது. ஆனால் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு பக்கம் சிறுநீரகம் என்ன பண்ணோம்னா அதை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும் கிட்னி, இன்னொரு பக்கம் என்ன பார்த்தீங்கன்னா ஹார்மோனை ரிலீஸ் பண்ணிக்கிறோம். கிட்னியை கன்ஃபியூஷன் ஆகி என்ன பண்ணோம்னா எதை பண்ணுறதுன்னு சொல்லி ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். இந்த அடிப்படையில் தான் வந்து பாதிப்பு ஏற்படுது. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு ப்ரூஃப் சொல்ல போகிறேன், இருக்க காட்டுறேன். அதாவது டாக்டர் பிரான்ஸ்டைன், எ லீடிங் எண்டோக்ரோனாலஜிஸ்ட் அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெர்மன், அவர் என்ன சொல்றாருன்னா அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் காரணமாக கிட்னி ஃபங்க்ஷன் பாதிப்பாகும்னு அவரே சொல்றாரு. அதுக்கடுத்து ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ப்ரொஃபஸர் நெப்ராலஜி அட் டாக்டர் பீட்டர் ஸ்டின்விங்கல், அவர் என்ன சொல்றாருன்னா ஏற்கனவே கிட்னி பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு, அதிகப்படியான சிந்தனைகள் இருக்கிறவங்களுக்கு கிட்னி பாதிப்பு இன்னமும் அதிகப்படியாகும்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனல் கிட்னி ஃபவுண்டேஷன் ஆஃப் யூஎஸ்ஏ என்ன சொல்றாங்கன்னா மன அழுத்தம், உயர் ரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அதிகரிக்கிறது, இவை இரண்டும் சிறுநீரக செயலிழப்பிற்கு முக்கிய காரணங்களாக இருக்கின்றது. நான் என்ன சொல்ல வரேன்னா வீட்டில் உள்ள பெரியவங்க சிறியவங்க கிட்னியால் பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்குலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்க வைங்க. இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகணும், அதே மாதிரி இந்த பாதிப்புலாம் வராமல் இருக்கணும்னா என்னென்ன பண்ணணும் அதையும் நான் சொல்லிடுறேன். டாக்டர் சச்சின் குப்தா ஆஃப் த நெப்ராலஜிஸ்ட் ஆஃப் தானே டெய்லி 150 மினிட்ஸ் வந்து அரோபிக் ஆக்டிவிட்டி, அதாவது ஓடுறது, சைக்கிளிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண சொல்றாரு. மெடிடேஷன் பண்ண சொல்றாரு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறாரு. அதனால தான் நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும், இந்த கோர்ட்டிசோல் ஹார்மோனை வந்து நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து இந்த நேஷனல் கிட்னி ஃபவுண்டேஷன் அவங்க சொன்னாங்களா, அவங்களும் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு சொல்றாங்க. அதாவது ஹெல்த்தில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், ஹோல் கிரைன்ஸ் அண்ட் லீன் ப்ரோட்டீன், முட்டை அண்ட் சிக்கன், ரெட் மீட் அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த மாதிரி சொல்றேன்னா நிறைய கிட்னி பேஷண்ட்ஸ் இருக்காங்க, கிட்னி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா டயாலிசிஸ் ஒன்று தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன் இருக்கு. ரத்தத்தை மாத்துறது உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நமக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகிறனால நமக்கே தெரியாம கட் இஷ்யூஸ் வரலாம், ஹார்மோனல் சேஞ்சஸ், திடீர்னு ஆன்சைட்டி வரலாம். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த கோர்ட்டிசோல்ன்ற ஹார்மோன் ரிலீஸ் ஆகிறனால. இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, ரொம்ப ஜாலியா இருங்க. உங்க வீட்டில் யாராவது கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா நீங்க போய் அவங்களை சந்தோஷப்படுத்தி அவங்களை சந்தோஷமாக்குங்க. ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.